கே. பாக்யராஜ் அவருடைய மறைவு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. எனக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சி. ஏன்னா அவர் ஒரு பீக்கில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்திலையும் சரி, அப்போ இருந்த உதவி இயக்குனரும் சரி, இப்போ இருக்க உதவி இயக்குனரும் சரி, ஒரு கதை பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஸ்டார்ட்டை போய் காமிச்சு, இந்த கதை ஓகே தானே சார், ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டு ஓகேவா, டெம்போ இருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. பல உதவி இயக்குநர்களுக்கு அவர் ஒரு குருவாக இருந்திருக்காரு. பார்த்திபன் சார், பாண்டியராஜ் சார், லிவிங்ஸ்டன் சார், GM குமார் சார்னு பல பேர் அவருக்கு நேரடி உதவியாளர் இருந்தால் கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாமலே அவரை குருவாக ஏற்றுக்கிட்ட பல பேர் இன்னைக்கு பெரிய டைரக்டர் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு திரைக்கதையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய லெவலில் புகழ்பெற்ற ஒரு திரைக்கதை மன்னன், திரைக்கதை திலகம் என்று போடக்கூடியவர். அதனாலே எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அசைக்க முடியாத தலைவராக, மரியாதைக்குரிய தலைவராக, மதிப்புக்குரிய தலைவராக இத்தனை வருஷம் இருந்தாங்க. அவருடைய நிர்வாகத்தில் நான் துணைத் தலைவராக இருந்தது எனக்கு பெருமை. அவர் பாரதிய சார்ட்ட ஒர்க் பண்ண காலங்களிலும் சரி, அவர் ஹீரோவாக உருவான புதிய வார்ப்புகள், இன்று போய் நாளை வா, ஒருகை ஓசை, சுவரில்லாத சித்திரங்கள், பொய்சாட்சி, கன்னி பருவத்திலே, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் போச்சு, எங்க சின்னராஜா, முந்தானை முடிச்சு, ராசுக்குட்டி, இது நம்மாள், வேட்டியை மடிச்சுக்கிட்டு, ஞானப்பழம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, ஆறாரோ ஆறிதரோ, இப்படி அவர் இயக்கின படங்கள் அத்தனையுமே தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கதை அடையாளம். அந்த படங்களை பார்த்தாவே மக்களை தொடர்ந்து கைத்தட்ட வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக்கலாம். அந்த திரைக்கதை ஆசான், எங்களுக்கெல்லாம் திரைக்கதை ஆசான திகழ்ந்த பாக்யராஜ் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாருங்கிறது எங்களால் நம்பவே முடியல. ஏன் நான் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறேன்னா, நான் ஹீரோவா சமீபத்தில் நடித்த ஒரு படம், மக்கள் தலைவான ஒரு படம். அந்த படத்தில் ஆடியோ ஃபங்க்ஷனில் சார் தான் சீஃப் கெஸ்ட். எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. பாக்யராஜ் சார் மட்டும் கடைசியாக கிளைமாக்ஸில் பேச வைக்கணும்னு வெயிட் பண்ண வச்சோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எனக்காக மேடையில் உட்காந்து கடைசி ஆளாக முத்தாய்ப்பாக பேசி போனாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகத்தில் அவர் கடைசியாக அட்டன் பண்ண ஒரு நிகழ்ச்சி நான் ஹீரோ நடித்த மக்கள் தலைவர் படமாக தான் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தார், அது கடைசி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கு. அவரை பிரிந்து பாடும் அவருடைய மகன் ஹீரோ சாந்தனு, அவருடைய மகள் மேடம் பூர்ணிமா மேடம், அவருடைய நண்பர்கள், அவருடைய சிஷியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுள் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து தன்னுடைய திருவடி நிழலில் இளைப்பாற வைப்பதாக ஆமீன். வணக்கம் வணக்கம் வணக்கம். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரை சொல்கிறோம். அதை கண்டிப்பாக நினச்சி பார்க்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் ஒரு சினிமா எடுக்கிறாரு, அந்த சினிமாவுக்கு கதை எழுதுறாரு. அந்த கதையில் அவர் தாலி அவ்வளோ முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம்னு ஒரு படம் ஃபுல்லாக காதலை காமிச்சதுனால, இது என்ன பெரிய தாலி, இதை பிடுங்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு, கழுத்தில் ஒரு கயிறு கட்டினா காதல் போயிடுமா, காதல் தான் முக்கியம்னு அந்த தாலியை பிடுங்கி எரியிற மாதிரி பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பாக்யராஜ் கதையில் புதிய வார்ப்புகள்னு ஒரு கதை எழுதுறாரு பாக்யராஜ் சார். யார் காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழித்து அடுத்த ஒரு படம் எடுக்கிறாரு. சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்னதான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதாவது ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்க சின்ன ராசாவை மறக்க முடியுமா, டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டாராம். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை, என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதுல தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னா அந்த 3 கேரக்டரை நீங்களே பொருத்தி பாருங்க. அதாவது சாமர்த்தியம், திறமை, அது திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. இந்த அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போட பழகிறது ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான் நம்ம
பல விஷயங்களை பல வரும் தலைமுறைகளும் கற்றுக்கிறதுக்கான படங்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஜாம்பவான் பாக்யராஜ் சார். அவர் நம்ம ரைட்டர்ஸ் யூனியனில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்து அவ்வளவு இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் வெற்றி செல்வன் என்னோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர் இவங்க எல்லாரும் இவ்வளவு அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து அவரோட மனசு வந்து சரியான இடத்துல இருக்கு. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜ் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்துக்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை தந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்பன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாயிட்டாங்க போது என்னால் நினைச்சு கூட பார்க்க. ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உள்ள வரைக்கும் பாக்யராஜ் இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி பிரீதா என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக நடிச்சது. நான் அதிக படங்கள் நடிக்கல. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிட்டு தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி விஜய் முதலமைச்சருக்கு நன்றி. பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுப்பதற்கு அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு சார்பாக மரியாதை என்றாலே தமிழ்நாடு பூராவும் சேர்ந்ததாக அர்த்தம். ஒவ்வொரு மக்களும் 8 கோடி மக்களும் மரியாதை செலுத்துவதாக அர்த்தம். அந்த மரியாதை கொடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.